காலையில் எழுந்த உடனே வேலை சமைக்கிறது தான். அடிக்கிற வெயிலுக்கு நெருப்பு பக்கத்தில் நின்று சமைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுப்பே இல்லாமல் சமைக்காமல் நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக ஏதாவது செய்ய முடியுமா? அப்போனா சமையலுக்கு நோ, ஆரோக்கியத்துக்கு என்ட்ரி அப்படி வச்சுக்கலாமா? நம்ம வேதாஸ்வி சேனலில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய 5 வகையான இயற்கை உணவுகள் தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுலேயும் அந்த 5ஆவதாக செய்யக்கூடிய ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு முளை கட்டினா முளைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு முதல்ல இது ப்ரிப்ரேஷனாக இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை 2 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது அப்படியே ஊறட்டும். நாளைக்கு காலையில் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாள் காலையில் இதை வேலையை செய்யணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். ஈவினிங் போல் நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் ஊற வச்சுருங்க. ஏன்னா வேர்க்கடலை நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால் அது ஒரு பக்கம் ஊற வச்சிடும். அதே போல் நம்ம காலையில் ஊற வச்ச பாருங்கள் பச்சை பயிறு, இதை எடுத்து இப்போ முளை கட்ட போகிறோம். இல்லை டே ஃபுல்லாக நல்லா தண்ணியில் ஊறி இருக்குமா, சூப்பராக முளை வரும். அதனால் இதை இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி நம்ம மூட்டை கட்டி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டுருங்க. ரொம்ப சுலபமான வழி. ஃபில்டரில் போட்டுட்டு அடியில் ஒரு கிண்ணத்தில் அந்த பயறு அந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக முளை வந்திருக்கும். நீங்கள் இது ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அடியில் இருக்க தண்ணியை எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாற்ற சூப்பராக முளை விட்டு வரும், எந்த ஸ்மெல்லுமே வராது. அந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பயரை தான் நான் இப்போ எடுத்து நான் உங்களுக்கு இந்த இயற்கை உணவு செய்யறதுக்கு இப்போ உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன். சரி, இந்த இயற்கை உணவுக்கு ரெசிபி முளை கட்டின பயறு சாலட். இதில் என்னென்ன பச்சையாக காய்கறி சாப்பிட முடியுமோ எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கூட சேர்க்கலாம். இப்போ நான் இதில் கேரட்டு, வெங்காயம், மாங்காய் சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க பச்சைப்பயிறு கூடவே வெள்ளரிக்காய் சேர்க்கலாம், பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்படி நமக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த சாலட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். காலையில் ஒரே ஒரு பவுல் நீங்கள் எடுத்து ஒரே ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த நாள் ஃபுல்லாக எவ்வளோ எனர்ஜியாக இருக்குது அப்படின்றத எனக்கு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. இது நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இது நான் சாப்பிட்டு அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு இந்த டிப்ஸை நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம அவல் வச்சு ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு அவல் ஊற வைக்கணும் இல்லையா? அவலை ஊற வச்சுட்டு அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். இந்த அவல் எடுத்தது நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது உடனே தண்ணியில் போட்டு பிழிஞ்சிடுற மாதிரி தான் இருக்கும். இந்த கெட்டி அவல் கைக்குத்தல் அவல். இதை எடுத்து நல்லா ஒரு 2 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு தண்ணி மேலே இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இது அப்படியே குழஞ்சி போயிடுதுன்னெலாம் சொல்கிறாங்க. நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த வீடியோ ஏதாவது ரெசிபி செய்யறதுக்கு நான் வீடியோ ஆன் பண்ண நினச்சிட்டு நான் எல்லா பொருளும் அப்படியே போட்டுட்டேன். சரி, நான் அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதில் கேரட்டு, மாங்காய், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு போட்டு நான் உப்பு போடுறேன் இந்த ஒரு சாலடுக்கு. ஏன்னா இந்த வேர்க்கடலை உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிட முடியும். அதனால் அந்த பயருக்கு நம்ம போடலை, இந்த வேர்க்கடலைக்கு நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலை சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக சுக்கு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒன்று
ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. ரொம்ப நல்லது இந்த ரெசிபி எல்லாமே. இயற்கை உணவு எல்லாமே ரொம்ப நல்லது தான். சமைக்காத உணவு அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலையை வேக வச்சுருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பதில் தான் இது. வேர்க்கடலை வேக வச்சு நம்ம சாப்பிடும்பொழுது தான் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால வேக வச்சுருக்கோம். இதே மாதிரி மூக்கடலை, காராமணி இது எல்லாமே வேக வச்சு இந்த மாதிரி சாலட் செய்யலாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 3வது ரெசிபிக்கு அவல் ஊறியாச்சு. 5 நிமிஷம் ஆச்சா அந்த நம்ம சாலட் பண்ணுறதுக்கு. அடுத்தது அவல் கிட்ட வந்தாச்சு. அவல் பாருங்க அப்படியே பூ மாதிரி, ஒவ்வொரு சாதமும் நம்ம வடித்தோம்னா எப்படி உதிரி உதிரியாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா மலர்ந்து பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு கையை வச்சு எல்லாம் கலக்காதீங்க, லைட்டாக அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். தண்ணி நிறைய போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சா தான் குழையிறது. இப்போது இதில் அவல் கார சாலட். இதில் நம்ம என்ன போட போகிறோன்னா தக்காளி, வெண்டைக்காய் தனியாக கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்களுக்காக வெண்டைக்காய் வந்து ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கூடவே முள்ளங்கி வந்து துருவி வச்சுட்டு அதை நம்ம பிழிஞ்சோம்னா தண்ணி நல்லா வரும். அந்த பிழிஞ்சிட்டு அந்த முள்ளங்கியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதே மாதிரி வெண்டைக்காவில் தேங்காய் வச்சு நான் பச்சையாக ஒரு ரெசிபி வந்து பண்ணியிருக்கேன் நம்ம வேதா ஸ்வீட் சேனல். அதை நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் வர எல்லா ரெசிபியுமே. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இது போட்டிருக்கேன், சீரக பொடியும் மிளகுத்தூளும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பரான கார அவல் சாலட் வந்து ரெடி. கார அவல் சாலட் பண்ணிட்டோமா, முளைக்கட்டின பச்சை பயிறு சாலட் பண்ணுமா, வேர்க்கடலை சாலட் பண்ணுமா, 3 சாலட். பசங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சமைக்காமலே ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்த வேதாஸ்விக்கு ஒரு லைக் போடுறீங்களா? லைக் போட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இப்போது அடுத்த ரெசிபி. அப்பா இது பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்க எப்போவுமே கலராக கொடுத்தா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கள்ல. சரி, இத்தனை இவ்வளோ நம்ம 3 சாலடுமே காரம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது ஸ்வீட். அதே அவல் தான் ஊற வச்சதில் மிச்சம் ஒரு பாதி எடுத்தோம் இல்லையா, இன்னொரு பாதியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பேரிச்சம்பழம், டேட்ஸு, அதுக்கப்புறமா பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து அதை கட் பண்ணியிருக்கோம், அது போட்டாச்சு. அடுத்தது அக்ரூட் போட்டு, ஃபிக் இருக்கு இல்லையா, அத்திப்பழம், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, இந்த இடத்துல தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் வீட்டில் இல்லாதனால போடலை. நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் ஸ்வீட் அவல் ரெடி. ஸ்வீட் அவல் சாலட் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. 4 பார்த்துட்டோமா. இப்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த 5வது ரெசிபி. ஆமாம், ப்ளூபெர்ரி இயற்கை ஸ்மூத்தி. இதில் ப்ளூபெர்ரி போட்டுட்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ப்ளூபெர்ரி போட்டு மக்கானா போட்டிருக்கேன், பாதாம் தோல் உரிச்சது போட்டிருக்கேன், அடுத்தது டேட்ஸ். இந்த ஸ்மூத்தியில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த முளைக்கட்டின பயறு தாங்க. அந்த முளைக்கட்டின பயறு சேர்த்து நம்ம அந்த ஸ்மூத்தி செய்யும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பயரில் அந்த வெள்ளையான முளை வருது இல்லையா, அதுவே நீங்கள் சாதாரணமாக எடுத்து வெறும் வாயில் சாப்பிட்டாலே அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அதே இந்த ஸ்மூத்தியோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியான, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 5வது ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா, நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா ஏற்கனவே அப்படின்ற தகவலும் எனக்கு இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒரு 4 பேர் நானும் செஞ்சு சாப்பிட்டேங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சுறுசுறுப்பாக இருந்தது, நாள் ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜியாக இருந்தது, இனிமேல் நான் இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்குவேன் அப்படின்னு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. அதுதாங்க உண்மையான பெனிஃபிட்டே எனக்கு. உங்களுக்கு இது மாதிரி நிறைய ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது போல் நிறைய வீடியோக்கள் கொடுக்க இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்த மாதிரி இயற்கை உணவுக்கு மாறுனா எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தால் நல்லது தானே. மனமும் சுத்தமாகும், எண்ணமும் சுத்தமாகும், உடலும் சுத்தமாகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.